ஒரு தாத்தா கிட்ட பேரன் கேட்டான், தாத்தா எனக்கு ஏதோ நல்ல கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லையே, என்ன சொல்லுங்க நானும் கேட்கறேன் அப்படின்னா. அப்ப தாத்தா சொன்னாரு, ஒரு நீல நிறத்திலையும் சிவப்பு நிறத்திலையும் பலூன் அவன் கிட்ட கொடுத்தாரு. சேர்த்து ஒரு முள்ளையும் கொடுத்தாரு. இதுல ஏதாவது ஒன்றை நீ உடைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவன் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு 2 பலூனையும் ரொம்ப பிடிக்குமே, நான் எதை இழக்கிறது? ஆனாலும் நீங்க சொல்றதால சிவப்பு நிற பலூனை நான் உடைக்கிறேன், ஏன்னா நீல நிற பலூன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே தாத்தா சொன்னாரு, சிவப்பும் தானே உனக்கு பிடிக்கும், ஏன் அதை இழக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கிற அப்படின்னு கேட்டாரு. என்ன பண்ண தாத்தா, ஏதாவது ஒன்று இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும்னா இழந்துதானே ஆகணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, உன்கிட்ட நான் 3 பொருள் கொடுத்தேன், இதுல ஏதாவது ஒன்னதான் இழக்கணும்னு சொன்னேன், நீ ஏன் முள்ள தேர்ந்தெடுக்கல? நீ முள்ள தேர்ந்தெடுத்திருந்தா உனக்கு பிடிச்ச 2 பலூன் உன் கையில இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி தான் பிடிச்சவங்களை இழக்கிறதா இல்ல பிடிச்சதை இழக்கிறதான்னு யோசிக்கிறாங்களே தவிர, பிடிச்சவங்களை இழக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனை என்னங்கறத யோசிச்சு அதை இழந்துட்டா பிடிச்சவங்களை நாம இழக்க வேண்டிய அவசியம் இல்லைல. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும்.